23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த உலகத்துல மந்திரவாதம்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்கிறாரு. இது கடைசி காலம். எங்க பார்த்தாலும் மந்திரவாதங்கள் பெருகிவிட்டது, பில்லிசூனியங்கள் பெருகிவிட்டது எல்லா நாள். ஆனா நீங்க என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. மந்திரவாதம் உலகத்துல இருக்கு, ஆனா எனக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ண முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு விசுவாசிக்கணும். அப்போ சில கிறிஸ்தவங்களே பாதிக்கப்பட்டு மந்திரவாத பில்லிசூனியத்துல பாதிக்கப்பட்டு வந்த என்ன அர்த்தம்? வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்போ நாம் இஸ்ரவேலா மாறணும், தேவனுடைய பிள்ளைகளா நம்ம மாறணும், ஆண்டவருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய பாதுகாப்புக்குள்ள வரணும், அவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்துக்குள்ள வரணும். மந்திரவாதம் என்னை ஒண்ணு பண்ண முடியாது, காரணம் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். நான் இஸ்ரவேலாக இருக்கிறேன், யாக்கோபாக இருக்கிறேன், எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டா எந்த மந்திரவாதமும் பலிக்காது. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கிரியைகள் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு விரோதமாகவே மந்திரவாதம் பண்ணுறாங்க, ஊழியர்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறது இருக்கிறாரு. எத்தனையோ மந்திரவாத காரியங்களை பார்க்கிறேன். ஆனால் அந்த தாக்குதலை உணரும் போது, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை காண்பிப்பார். எங்கிருந்து பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, என்ன விதமான ஆவியை ஏவி விடுறாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி அதை மேற்கொள்ள கிருபை தருகிறார். ஒன்று சேதப்படுத்த முடியாது. போராடி பார்க்கும், விசுவாசித்து உபவாசம் பண்ணி குடும்பமா ஜெபிச்சிங்கன்னா எந்த மந்திரவாதம் குடும்பத்தை சேதப்படுத்தாது. முதல்ல விசுவாசத்தோடு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இஸ்ரவேலா இருக்கணும், யாக்கோபா இருக்கணும், அதாவது உம்முடைய பிள்ளையா உம்மோடு சார்ந்து வாழணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கனாலே பிசாசு உங்களை நெருங்க முடியாது. ஒப்பு கொடுக்குறீங்களா? எனக்கு விரோதமான மந்திரவாதம் பலிக்காது, எந்த பிசாசின் கிரிகளை என்னை சேதப்படுத்த முடியாது, என்னை என் கூட இருக்கிற இயேசு பெரியவனை விசுவாசித்து அறிக்கையிடுங்க. மந்திரவாதங்கள் அழிஞ்சிரும், பில்லிசூனியங்கள் அழிஞ்சிரும், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத தகடுகள் எரிந்து போயிடும். நீங்க பயப்படாதங்க. தகப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. என்னை யாக்கோபாக இஸ்ரவேலாக உம்மோடு உடன்படிக்கப்படி நெருக்கமாய் வாழுகிற அனுபவத்தை தாரும். எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத பில்லிசூனியை அழியட்டும் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடுதலை, ஜெயம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.